12,200 பேரை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக டிசிஎஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஊழியர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பார்க்கலாம் விரிவாக இந்த செய்தி தொகுப்பில். தகவல் தொழில்நுட்பத் துறையில் முன்னணி நிறுவனமாக டாடா கன்சல்டன்சி நிறுவனம் விளங்கி வருகிறது. இந்நிறுவனத்தின் கிளைகளில் 6,13,069 பேர் பணியாற்றி வருகின்றனர். கடந்த ஏப்ரல் ஜூன் காலாண்டில் 5,000 ஊழியர்களை டிசிஎஸ் நிறுவனம் புதிதாக பணியமர்த்தியது. இந்த நிலையில் அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வெளியாகி டிசிஎஸ் ஊழியர்களை கலங்கடிக்க செய்துள்ளது. டிசிஎஸ் நிறுவனத்தில் தற்போது பணியாற்றி வரும் 12,200 பேரை பணி நீக்கம் செய்ய இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை அந்நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி கிரித்தி வாசன் வெளியிட்டுள்ளார். இது ஒட்டுமொத்த ஊழியர்களின் எண்ணிக்கையில் 2% ஆகும். பணி நீக்கம் செய்யப்பட உள்ள அனைவருமே இடைநிலை மற்றும் மூத்த நிலையில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் ஆவர். இது எளிதான முடிவு அல்ல என தெரிவித்துள்ள கிரித்தி வாசன், செயற்கை நுண்ணறிவு மற்றும் அதனால் ஏற்படும் மாற்றங்களை நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் எனவும், இந்த தொழில்நுட்பத்தை பெரிய அளவில் பயன்படுத்துவது பற்றி யோசித்து வருகிறோம் எனவும் கூறியுள்ளார். இந்த பணி நீக்க நடவடிக்கை என்பது 2026ஆம் ஆண்டு நிதியாண்டில், அதாவது ஏப்ரல் 2025 முதல் மார்ச் 2026 வரை படிப்படியாக அமல்படுத்தப்படும் என தெரிகிறது. AI எனும் செயற்கை நுண்ணறிவு வருகையால் ஐடி துறைகளில் ஆள்குறைப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இதனால் 2025 மட்டும் உலகம் முழுவதும் 169 ஐடி நிறுவனங்களில் சுமார் 80,000 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வாசுதேவன்.